ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நோ கான்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்ன செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகிருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? இல்லை யாருக்காவது போஸ்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Three of Pentacles, Ace of Pentacles, Three of Swords, Seven of Wands, Hermit, Two of Cups. Tower, Page of Pentacles, Chariot, Ten of Cups, Nine of Swords, Ace of Cups. So bottom of the deck, Page of Wands. Tower, Nine of Swords, Strength, Ten of Wands. ஸோ இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட கரண்ட் எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகும் அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க எதாவது ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் பொண்ணு தானே பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸோ எனக்கு இதில் ஃபில் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுங்கிறது அது என்ன சொல்கிறது, ஒரு சிலவங்களுக்கு ஃபேமிலியாக இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு தேர்ட் பார்ட்டிங்கிறது ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஓகே, பட் நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் நமக்கு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பர்சன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லைங்க இவங்கள வேண்டாம் நீ வேறு விட்டுட்டு போயிட்டு உண்டு. ஓகே, கண்டினியூஸாக தேர்ட் பார்ட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து உங்களை குறித்து ஏதாவது நெகட்டிவாக சொல்லி கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் ஸ்டார்டிங்கில் மேபி ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு வகையில் ஸ்டார்டிங்கில் அவங்க கூட அட்டாச் ஆகிட்டு எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு ரெண்டு பேரும் பல ஃபீலிங்ஸ் எமோஷனல் ஷேர் பண்ணியிருக்கலாம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். நீ எனக்கு உனக்கு நான் அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஒரு பர்சன் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிடல நம்ம சொல்லலாம். ஓகே, தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் மெயினாக விட்டுட்டு போயிட்டு மேபி இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப் விட்டு போகிறதுங்கிறது 5 months இருக்கலாம். ஓகே, மே மந்தாக இருக்கலாம், 5 weeks இருக்கலாம், 5 days இருக்கலாம். பட் இது ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை எனக்கு வேண்டான்னு இவர் விட்டு போயிட்டு ஓகே, கரண்டி ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷனில் போயிட்டுருக்கு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வைப்ரேஷன் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் எமோஷ்னலி நீங்கள் அட்டாச்டு தான், இவரை மறந்துட்டீங்க அப்படின்னு நான் கேட்டால் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நமக்கு என்ன சொல்கிறது, எத்தனை மாத்திரம் அந்த ஒரு பர்சன் ஸ்நேகிக்கிறீங்களோ அத்தனை மாத்திரம் அந்த ஒரு பர்சனை ஸ்நேகிக்கிறது இங்கே ட்ரூவான விஷயமாகும். பட் அந்த ஒரு பர்சன் மேபி அவேக்கன் ஆகிட்டு இல்லையா இருக்கலாம், இல்லைங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இல்லையா இருக்கலாம், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப் குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லையா இருக்கலாம், இல்லைங்க உங்களோட ஸ்நேகங்கிறது இங்கே மனசில் ஆகிட்டு இல்லையா இருக்கலாம். ஓகே, பட் ஸ்நேகம் உண்டு, பட் அது மனசில் ஆகிட்டு இல்லை, அதுதான் உண்மையான விஷயம். பட் நவ் நீங்கள் மேபி உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை குறைச்சிருக்கலாம், இல்லைங்க அதை நீங்கள் காட்டாமல் இருக்கலாம். பட் என்னதோ தெரியல, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேரும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத ஒரு டைமில் சடன் செப்பரேஷன் வந்துடும். இந்த செப்பரேஷனுங்கிறது டிவைனாக கொண்டு வந்து விட்டு காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேம் எனர்ஜிஸ் உள்ள ஒரு கேரக்டர்ஸ், ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சது மேபி யூனிவர்ஸாக இருக்கலாம். ஸோ நமக்கு ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நமக்கு லைஃப்பில் எல்லாமே நமக்கு கொடுக்குறது ஒரு டிவைன் ஆகும். நம்ம பார்க்குற ஒரு ஜாபாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு இங்கே யூனிவர்ஸ் ப்ளஸ்ஸிங்காக நமக்கு கிடச்சிட்ருக்குது. பட் நல்ல ஒரு கனெக்ஷனை யூனிவர்ஸ்க்கு இந்த ஒரு பர்சன் யூனிவர்ஸ் ஒரு பர்சனை கண்ணில் காட்டின பிறகு இந்த ஒரு பர்சன் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை
இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டல, இல்லைங்க அது ஒரு வேல்யூ கொடுத்துட்டல, ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டலன்னு சொல்லும்போது 2 மெம்பர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சடன் செப்பரேஷன் கொண்டு வந்துட்டு, ஓகே உனக்கு ஒரு நல்ல காரியத்தை நான் லைஃப்பில் கொடுத்துருக்கேன், பட் உனக்கு அதனோட வேல்யூ உனக்கு மனசாகலை. ஸோ அதனால் சடன் செப்பரேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து 2 பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு டைம் சடன் செப்பரேஷன் வந்துட்டு. ஸோ இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் 2 பேரும் மனசை விட்டு பேச முடியாத அளவுக்கு ஒரு எண்டிங் அந்த ரிலேஷன்ஷிப்பை நமக்கு வந்துட்டு. ஸோ நமக்கு அதுதான் எங்கள் மனசில் ஆகுது. மேபி இந்த ஒரு போஸ்ட்டுங்கிறது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு போஸ்ட் ட்ராவல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற ஒரு போஸ்ட்லாம் இருக்கலாம். என்ன சொல்கிறது, ஒரு சிலவங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற பாஸாக இருக்கலாம். ஓகே, ஒர்க் ப்ளேஸில் வச்சு நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் நமக்கு குறைச்சி சைன் ஆகும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, தென் நீங்கள் இன்றைக்கி ஆக்சுவலி கரண்ட்லி நீங்கள் எமோஷ்னலி அட்டாச்சாக தான் இவரை உங்களுக்கு மறந்து கலைய முடியல நான் சொல்லுவேன். கேட்டால் இன்னும் உங்கள் மைண்ட்லேயே ஹார்ட்லேயே இவர் இருக்காரு நான் சொல்லுவேன். நீங்கள் எமோஷ்னலி இவர் கூட அட்டாச் ஆனது வந்து ட்ரூவான விஷயம். பட் 2 பேரும் கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு எண்டிங் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு உண்டு. கரண்ட்லி நமக்கு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன்ல போயிட்டுருக்கு நம்ம சொல்லலாம். தென் இவரோட வைப்ரேஷன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட்லி இவரோட வைப்ரேஷன் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவருக்கு ஒரு போர்டர் மாதிரி ஆக்சுவலி நமக்கு வந்து என்ன சொல்கிறது, மனுஷனை பிறக்கக்கூடிய ஒரு டைமில் மனுஷனுக்கு ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், கெரியரில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக தேர்ட் பார்ட்டி உங்களை பற்றி இங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு டைமில் ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது இவருக்கு ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஆக்சுவலி மனுஷனுக்கு ப்ராப்ளம்ஸ் உண்டு. தென் இந்த ரிலேஷன்ஷிப்பை திங்க் பண்ணி தேர்ட் பார்ட்டியோட பேச்சு கேட்கும்போது இன்னும் இவருக்கு போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் உங்களை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கலாம். ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனை பொறுத்த மட்டும் இவர் ஒருத்தவங்களே ஆக்சுவலி இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை இவர் ட்ரஸ்ட் பண்ணிட்டு இல்லை, பட் அதே சேம் டைம் தேர்ட் பார்ட்டி இவர் ட்ரஸ்ட் பண்ணிட்டு உண்டு. இவர் ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னா அதை கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எத்தனையோ வாட்டி புரிய வச்சுருக்கலாம். இங்கே பாரு, நம்ம ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சதியம் நடக்குது, நம்ம 2 பேரும் பிரிக்கிறதுக்கு யாரும் ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க, நீ அவங்களோட பேச்சு கேட்டு தான் நீ எனக்கு ஈக்குவல் வினைக்கு பண்ணாமல் இருக்க, இல்லைங்க நீ சந்தேகப்படுறா, இல்லைங்க நீ கஷ்டப்படுத்துகிற, நீ ஏதோ ஒரு யாரோ உனக்கு ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் மேபி நிறைய வாட்டி ஓப்பனாக சொல்லியிருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, பட் இந்த ஒரு பர்சன் அதெல்லாம் அவர் உங்களை ட்ரஸ்ட் பண்ணிட்டு, பட் அதே சேம் டைம் தேர்ட் பார்ட்டி இவர் ட்ரஸ்ட் பண்ணிட்டு உண்டு. ஸோ ஆக்சுவலி மனுஷனாக பிறக்கிற ஒரு டைமில் அவருக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஃபேமிலி லைஃப்லேயோ கெரியர்லேயே ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஓகே, பட் தேர்ட் பார்ட்டி உங்களை பற்றி இன்னும் சொல்ல அது இவருக்கு தலைவேதனை மாதிரி ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஒட்டுமொத்தமாக அவங்களை நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனும் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் உங்களை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு உண்டு. உங்களுக்கு ஒரு பவுண்ட்ரிஸ் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் போகாத அளவுக்கு கான்டாக்ட் பண்ணாத அளவுக்கு உங்களை பிடிச்சி இவர் பிளாக் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஓகே, பட் இங்கே நமக்கு ட்ரூவான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் கேரண்டி ஃபேஸ் பண்ணிட்டு டவர் மூமெண்ட் ஆகும். ஓகே, காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ட்ரூவான விஷயமாகும். எந்த யாரோட பேச்சு கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணும்னு போனாங்களோ, யாரோட பேச்சு கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு போனாரோ, யார் இவருக்கு லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் நினச்சிட்டு இவர் போனாரோ, என்ன சொல்கிறது, ஸோ அவங்கனால இவர் இப்போ டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கார் நம்ம சொல்லலாம். சில சுச்சுவேஷன்ஸ், சில ஸ்ட்ரகிள்ஸ், சில சந்தர்ப்ப சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பில் நடந்துகிட்ருக்குது. அவங்களோட ட்ரூ செல்ஃப் இவருக்கு இப்போ அந்த ஒரு செப்பரேஷனில் மனசில் ஆகிட்டு ஒன்று நம்ம சொல்லலாம். ஓகே, மேபி ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு டைம்லேயே நீங்கள் எத்தனையோ வாட்டி நீங்கள் சொல்லி புரிய வச்சுருக்கலாம். இங்கே பாரு, உங்க கூட பழகுறவங்கள நம்பாத, ஜஸ்ட்டு தேவைக்காக பழகுறாங்க, இன்னி பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க, எத்தனையோ வாட்டி நீங்கள் சொல்லி புரிய வச்சுருக்கலாம். அப்போல்லாம் அந்த ஒரு பர்சன் அது காது கொடுத்து கேட்டுட்டு இல்லை, அவர் அதை கண்மூடித்தனமாக தேர்ட் பார்ட்டி ட்ரஸ்ட் பண்ணிட்டு உண்டு. உங்களுக்கு ஒரு கட்டத்தை மனசில் ஆகிட்டு உண்டு. சிலவங்களுக்கு சொன்னால் புரியாது, பட்டா தான் திறந்து வாங்க போகணும்னு சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களும் விலகிட்டு உண்டு. சரி, உனக்கு தேர்ட் பார்ட்டி என்னை விட உனக்கு தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டன் அப்படின்னா நீ தேர்ட் பார்ட்டி கூட உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ, என்ஜாய் பண்ணிக்கோ, ஹாப்பியாக இருந்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஏன்னா பட்டா தான் சிலவங்க திறந்துவாங்கன்னு தெரியுங்களோ. ஸோ நீ பட்டு திறந்துக்கிட்டு கரண்ட் நீங்கள் சைலண்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே டவர் மூட் எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி டவர் மூட் ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் இவர் எப்படி டவர் மூட் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு அப்படி கேட்டிங்க அப்படின்னா, இவர் யாரை கண்மூடித்தனமாக இவர் நம்பினாரோ, யாரை கண்மூடித்தனமாக ட்ரஸ்ட் பண்ணாரோ, அவங்க இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் அவங்க ட்ரூ செல்ஃப் இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. அது சில சுச்சுவேஷன்ஸ், சில ஸ்ட்ரகிள்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கலாம். ஒவ்வொரு சுச்சுவேஷன், ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸ் இந்த ஒரு பர்சன் ஒவ்வொரு லெசன் லோன் பண்ணியிருக்கலாம். அவங்களோட உண்மையான முகத்தை இவர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் கரண்ட்லி இவருக்கு உங்கள் மேலே ட்ரூ ஸ்நேகம் வர தொடங்கிட்டு உண்டு. ஸோ இந்த ஒரு டவர் மூமெண்ட்டுங்கிறது இந்த ஒரு போஸ்டருக்கு தேர்ட் பார்ட்டியோட முகத்தை காட்டி கொடுத்துட்டு. ஸோ அதனால தான் இவர் கரண்டி உங்களோட ஸ்நேகம் இவருக்கு வர தொடங்கிட்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இவர் யாரை கண்மூடித்தனமாக ட்ரஸ்ட் பண்ணாரோ அது அங்கே பொய்யா போயிடுச்சு.
ஓகே. அது வந்து ஒரு என்ன சொல்றது? அது அது வந்து பெர்சனுக்கு ஒன்லி அது என்ன சொல்றது? ராங்கா போயிடுச்சு. ஓகே. பட் இவருக்கு இப்போ உங்களோட ஸ்நேகம் இங்க മനസ്സിലായിട്ടുണ്ടെന്ന് நம்ம சொல்லலாம். இவர் இப்போ கரண்ட்லி இவர் உங்கள மிஸ் பண்றேன்னு நம்ம சொல்லலாம். കറൻലി ഇന്നൊരു പേഴ്സൺ മനസ്സിലാക്കിയ വിഷയം ഇവർ കറൻലി ഉങ്ങമാല ട്രൂ സ്നേഹം ട്രൂ ഫീലിങ്സ് ട്രൂ എമോഷൻ വരെ തുടങ്ങിയിട്ടുണ്ട് ഇവർ ആക്ച്വലി ഇവർക്ക് ഇപ്പോൾ ഒരു ടവർ മൂവ്മെൻറ്റ് ഉங்களோட വാല്യൂ വർത്ത് മനസ്സിലാക്കി കൊടുത്തിട്ടുണ്ട് അതേ സെയിം തേർഡ് പാർട്ടിയുടെ വാല്യൂ വർത്ത് മനസ്സിലാക്കി കൊടുത്തിട്ടുണ്ട് ஸோ இவருக்கு தேர்ட் பார்ட்டியோட ட்ரூ செல்ஃப் தெரிஞ்சிருக்கலாம் கரண்ட் சுச்சுவேஷனில் ஸோ அதனால் இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் வர தொடங்கிட்டுன்னு நம்ம சொல்லலாம் ஓகே பட் ஆள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க நம்ம சொல்லுவோம் கேட்டால் ஏசுன்னு ஒரு போர்ஸ் நார்மலாகவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கலாம் கரண்ட்லி இவர் எல்லாம் அறிஞ்சு வச்சுட்டு சைலண்டாக இருக்காரு நமக்கு இந்த ரீடிங்கில் தான் மனசிலாகுது தேர்ட் பார்ட்டியோட உண்மையான முகமும் உங்களோட உண்மையான முகத்தையும் இவரை கரெக்டாக மனசிலாக்கி வச்சுட்டு கரண்ட்லி இவர் சைலண்டாக இருக்கலாம் ஓகே ஸோ இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷன் இந்த ஒரு டவர் மூமெண்ட்டுங்கிறது நமக்கு நல்ல விஷயம் இங்கே பண்ணி கொடுத்துருக்கு நம்ம சொல்லலாம் கரண்ட்லி இவருக்கு உங்கள் மேலே ட்ரூ ஸ்நேகம் ட்ரூ ஃபீலிங்ஸ் ட்ரூ எமோஷன்ஸ் வர தொடங்கிட்டு பட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஹார்ட் பிரேக் ஆகிட்டு ஓகே ஏன்னா இவர் ஆக்சுவலி ஒருபோதும் இவர் മനസ്സിലാക്കിയിട്ടില്ല இவர் இத்தனை மாத்திரம் உங்களை லவ் பண்ணுறாரு இத்தனை மாத்திரம் இவருக்கு உங்கள் மேலே இவரும் ஸ்நேகிக்கிறாரு எங்கேயோ ஒரு வகையில் இவர் எமோஷனலி அட்டாச்ட் ஆகிட்டு கனெக்ட் ஆகிட்டு ஒரு விஷயத்தை இவர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது മനസ്സിലാക്കിയിട്ടില്ല அப்படின்னா இப்போ இவருக்கு മനസ്സിലായിട്ടുണ്ട് இவருக்கு இவர் ஆக்சுவலி ஒருபோது இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா இவர் டக்குன்னு உடஞ்சி போகிற ஒரு கேரக்டரோ இல்லைங்க லைஃப்பில் ஒரு பர்சன் போகிறதுக்காக ஃபீல் பண்ணுற ஒரு கேரக்டரோ இல்லைங்க ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாதனால வலி அனுபவிக்கிற கேரக்டர் இவர் கிடையாது என்ன நடந்தாலும் அதை தாங்கிக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம் பட் இந்த ஒரு பர்சன் நீங்கள் இல்லைங்க இத்தனை மாத்திரம் பெயின் அனுபவிப்பாங்க இல்லை இத்தனை மாத்திரம் உங்களை மிஸ் பண்ணுவாங்க இல்லைங்க இத்தனை மாத்திரம் இவர் உங்களை ஸ்நேகிச்சாருங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷன் மனசில் ஆகிட்டு இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு எனக்கு ஹார்ட் உடையும் இல்லைங்க ஒரு ஹார்ட் பிரேக் ஆகும் இவர் கனவுல கூட நினச்சிட்டில்ல பட் இவருக்கு நீங்கள் இல்லாத அந்த நாட்குங்கிறது நீங்கள் இல்லாத அந்த டைமுங்கிறது நீங்கள் இல்லாத அந்த பெயினுங்கிறது இவருக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கை கொடுத்துருண்டு கரண்ட் இவர் ஹார்ட் பிரேக்லாம் கடந்து போயிடும் இவருக்கு பெயின் உண்டு ஆக்சுவலி ஹார்ட்டில் 3 வால் எடுத்து குத்துற அளவுக்கு ஒரு பெயினில் இவர் கடந்து போயிட்டுருக்காரு ஆக்சுவலி இவருக்கு தூக்கம் இல்லை நம்ம சொல்லலாம் ஓகே இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி என்ன சொல்கிறது இவருக்கு ஆக்சுவலி உங்களுக்கு இவர் தேர்ட் பார்ட்டியோட உண்மையான முகத்தை இவர் கண்டுபிடிச்சி வச்சுட்டு அதோட உங்களோட ஸ்நேகத்தை இவர் கண்டுபிடிச்சி வச்சுட்டு இவரை பொறுத்த மட்டும் ஆக்சுவலி எனக்கு இது ரீடிங்கில் மனசிலாகிற விஷயம் நம்ம ஷேர் பண்ண முடியும் இவரை பொறுத்த மட்டும் வந்து ஒரு ஆளு கூட டேட்டிங் பண்ணுற கேரக்டரோ இல்லைங்க ஃப்ளோட்டிங் பண்ணுற ஒரு கேரக்டரோ இல்லை ப்ளே மாதிரி இவர் கிடையாது இவர் ஒரு ஆளுக்கிட்ட பேச பழகிறார் அப்படின்னா அது ஒரு ஃபேமிலியாக போகணும் இல்லைங்க அது ஒரு கமிட்மெண்ட்டில் போகணும் ஒரு ஸ்டெபிலிட்டியில் போகணும் சும்மா ஒருத்தவங்கள்ட்ட பேசி பழகி லைஃப் என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டர் இவர் கிடையாது அது ஒரு நான் ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறேன் பழகிறேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு ஃபேமிலியாக போகணும் தான் இவர் நினைக்கிற ஒரு கேரக்டர் இவர் கரண்ட்லி உங்களை ஃபேமிலியாக பார்க்குறாரு இவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஆளாக இவர் உங்களை பார்க்குறாரு அப்படி இல்லைங்க உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் இல்லைங்க உங்களை மேரேஜ் பண்ணி குழந்தை குட்டி பெற்றுக்கணும் ஒரு ஃபேமிலியாக நம்ம கன்வெர்ட் ஆகணுங்கிற ஒரு தாட்ஸ் தான் இவருக்கு மைண்டில் உண்டு உங்களை அந்த மாதிரி தான் அந்த ஒரு இதில் தான் இவர் உங்களை பார்த்துட்டு இருக்கிற நம்ம சொல்லலாம் ஓகே ஒரு சிலவங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்திருக்கலாம் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு கோர்ட்டு கேஸ் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம் ஓகே நமக்கு அந்த மாதிரி நமக்கு காட்டுது ஓகே ஸோ கரண்ட்லி இவர் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு நான் சொன்ன மாதிரி இவர் ஆக்சுவலி நைட்டு இவருக்கு தூக்கம் இல்லை பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனில் கடந்து போயிட்டுருக்கிறாரு இவருக்கு ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் பட் அது கமிட்மெண்ட்டில் கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணுவேன் இல்லைங்க ஏன்னா அவங்க 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டுங்க இவர் இத்தனை மாத்திரம் நைட்டு உறங்காமல் ஸ்ட்ரெஸ்லேயும் டிப்ரெஷன் அத்தனை மாத்திரம் இவர் பெயின் எலும்பி தூங்கி இருந்து பெயின் அனுபவிக்கிறாங்க இல்லைங்க நைட்டு புலம்புறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கமிட்மெண்ட் இஷ்யூ ஒன்று ரிலேஷன் உங்களுக்கு ஒரு ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் சும்மா யார் கூடயும் பேசுகிற கேரக்டரோ ஃப்ளோட் பண்ணுற கேரக்டர் இவர் கிடையாது இவர் ஒருத்தர்கிட்ட பேசுகிறது பழகிறார் அப்படின்னா அது ஒரு கமிட்மெண்ட்டில் போகணுங்கிறத இவரோட கேரக்டர்ஸ் ஓகே அப்போ இங்கே கமிட்மெண்ட் இஷ்யூ நமக்கு இருக்குது ஸோ அப்போ இவருக்கு நைட்டு அழுது புலம்புறாரு நம்ம சொல்லலாம் இவருக்கு ஓகே நான் என்னென்ன போய் கமிட்மெண்ட் கொடுப்பேன் இல்லைங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க எனக்கு இத்தனை இவருக்கு சம் சுச்சுவேஷன் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் இவருக்கு லைஃப்பில் அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம் ஸோ இவர் பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஃபீல் எப்படி நான் கமிட்மெண்ட் கொடுப்பேன் கமிட்மெண்ட் கொடுக்க நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணால் அது ஒரு கமிட்மெண்ட்டில் எத்தும் இந்த நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இவர் பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே ஒரு டிப்ரெஷன்லேயே கடந்து போயிட்டுருக்காருன்னு நம்ம சொல்லலாம் ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் நைட்டு தூக்கம் இல்லை இவருக்கு நைட்டில் மைண்டில் பல தாட்ஸ் வரலாம் இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் ஆல்ரெடி இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு அதில் இவர் ஹாப்பி கிடையாது அதே சேம் டைம் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருன்னு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு உண்டு டோட்டலி ஆள் கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறாரு ஓகே எனக்கு எனக்கு யாரையும் பிடிக்கல எனக்கு யாரு கூடயும் பேச தோணல பழக தோணல இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம்
எனக்கு எனக்கு யாரையும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. யாரு கூட எனக்கு பேசவும் தோணல, பழகவும் தோணல. ஹார்ட்டா இருக்கட்டும், மைண்டா இருக்கட்டும், அந்த ஒரு போஸ்ட்ட பத்தியே நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஒரு போஸ்ட் இல்லைங்க லைஃப் கம்ப்ளீட் ஆகாதா? இவருக்கு மைண்ட்ல பல பல தாட்ஸ் உண்டு. ஓகே. இவர் ஆக்சுவலி ஒருபோதும் இவர் இந்த ஒரு செப்பரேஷனில் உங்களை மிஸ் பண்ணுவார் இல்லைங்க, உங்களை நினச்சி ஏங்குவார் இல்லைங்க, நீங்கள் இல்லைங்க இத்தனை மாத்திர பெயின் அனுபவிப்பார்னு இவர் ஒரு நாள் இவர் திங்க் பண்ணி இவர் நினைக்கிற விஷயம், என் ஃபேமிலி கூட கூட நான் இவ்வளோ அட்டாச் ஆகுது, என் ஃபேமிலி கூட நான் இவ்வளோ க்ளோஸ் ஆகும், பட் இத்தனை மாத்திரம் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நான் இவன் கூட எப்படி கனெக்ட் ஆனேன், எப்படி அட்டாச் ஆனேன், இவருக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லை. ஓகே. இவருக்கு நைட் ஆனாலே ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் உங்களை பற்றி திங்க் பகல் டைம் மேபி ஒர்க்கு கெரியர் இந்த மாதிரி போகிற டைமில் மைண்ட் இவர் டைவர்ட் பண்ணுறா இருக்கும். பட் நைட் ஆகக்கூடிய ஒரு டைமில் இவர் ஓவர் திங்கிங் பண்ணுறது, அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டிப்ரெஷன் ஆகிறது, மேபி அது உங்களுக்கு சம்டைம் இங்கே ட்ரிகர் ஆகலாம். உங்களுக்கும் அதே சேம் டைம் நைட்டு உறக்கம் வராமல் டிஸ்டர்ப் ஆகுறது. இதை நமக்கு நமக்கு இந்த 2 டைம்ஸ் வந்துட்டு உண்டு. ஸோ அப்போ இவர் பயங்கரமாக நைட் டைம் பயங்கரமாக உங்களை மிஸ் பண்ணுறாங்க இல்லைங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து திங்க் பண்ணுறது இல்லைங்க, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறப்ப திங்க் பண்ணுறது, பல தாட்ஸ் மைண்ட் இவருக்கு நைட்டு டைம் இவருக்கு மைண்டில் வரனால பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் கடந்து போயிட்டுருக்கலாம். ஸோ உங்களுக்கு நைட்டு அழுக வருது, நைட்டு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, இதெல்லாம் அந்த ஒரு போஸ் திங்க் பண்ணுறதுக்கான ஒரு சைன் நம்ம சொல்லலாம். ஓகே. அது இவர் ஆக்சுவலி ஆனாலும் இவரை ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் காட்டிக்கலை. இவர் இத்தனை மாத்திரம் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இத்தனை மாத்திரம் நீங்கள் இல்லைங்கி பெயின் அனுபவிக்கிற ஒரு விஷயம் இங்கே ஹைடிங் ஆகும், சப்ரஸாக பண்ணுறாரு. வெளியே பார்க்கும்போது நான் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன், தேர்ட் பார்ட்டி நானும் நல்லா இருக்கும், தேர்ட் பார்ட்டி இவருக்கு முதுகில் குத்துற ஒரு விஷயத்தை கூட உங்ககிட்ட காட்டிக்கலாம் நம்ம சொல்லலாம். பட் ஓப்பனாக சொல்ல போனால் இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் நமக்கு இதுதான் இங்கே வருது. இவர் எல்லாம் இங்கே சப்ரஸாக பண்ணுறாரு. இவருக்கு மைண்டில் இவருக்கு நல்லாவே தெரியும். இவரோட சந்தோஷம், இவரோட ஹாப்பினஸ், இவரோட விஷுவல் ஃபுல்மாக நீங்களோட ஒரு விஷயம் இவருக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு பர்சனுக்கே தெரியும் உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீலாக நல்லா தெரியும். பட் இருந்தாலும் பல டைம் உங்கள் கூட இவர் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சு நின்றுட்டு உண்டு. காரணம் கேட்டிங்கன்னா தேர்ட் பார்ட்டி. ஓகே. ஸோ இங்கே இவருக்கு கரண்ட்லி இவரோட மைண்டில் இருக்கிற ஒரு தாட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டு இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுக்கிறத பார்த்தா இவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஆக்சுவலி 24/7 இந்த ஒரு பர்சனோட மைண்டில் ஆக்ஷன் எடுக்கிறத பற்றி கம்யூனிகேஷன் கார்டு நமக்கு வந்துட்டு ஒரு சில பர்சன் கிட்ட 7 days 7 weeks இல்லைங்க 7 monthக்குள்ளாடி ஒரு காலை ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஒரு பர்சன் 24/7 உங்களுக்கு திங்க் பண்ணுறாங்க. அவரோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் ஆக்ஷன் எடுக்கிறத பற்றி. இங்கே இவருக்கு தேர்ட் பார்ட்டியோட முகம் தெரிஞ்சு போச்சு. உங்களோட ட்ரூ ஸ்நேகம் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. இவர் இப்போ கரண்ட்லி இத்தனை மாத்திரம் உங்களோட எமோஷனலி அட்டாச் ஆனார் இல்லைங்க, இத்தனை மாத்திரம் இவர் உங்களை ஸ்நேகிச்ச ஒரு விஷயம் இவருக்கு செப்பரேஷனில் தான் மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால தான் கம்யூனிகேஷன் கார்டு இங்கே நமக்கு வந்துட்டு உண்டு. ஓகே. இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை நேரில் மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா போட்டுட்ருக்கலாம். இல்லைங்க எப்படி ஒரு கால் பண்ணுறது, இல்லைங்க மெசேஜ் பண்ணுறது, இல்லைங்க என்ன பேசணும் உங்ககிட்ட, இதை பற்றின ஒரு தாட் இவருக்கு மைண்டில் 24/7 ஓடிக்கிட்டே இருக்குது. நமக்கு இங்கே கரண்ட் எனர்ஜி நமக்கு வந்துருக்குது. ஒரு சிலவங்களுக்கு அந்த போஸ்ட் கிட்டது 7 weeks இல்லைங்க 7 days 7 hours ஒரு ஆக்ஷன் அப்படின்னா ஒரு காலை ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நமக்கு கரண்ட் எனர்ஜி நமக்கு அதுதான் இங்கே வருது. ஆக்சுவலி ஒரு கமிட்மெண்ட் சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா அந்த பர்சன் ஆக்சுவலி கமிட்மெண்ட் விஷயத்தில் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதை இவர் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் பார்த்துட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் வேணும், உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு தாட் இவருக்கு ட்ரீமாக இங்கே நமக்கு வந்துட்டு உண்டு. அப்போ உங்களுக்கு எப்படி இவர் ஆக்சுவலி ஒரு பிளான் போட்டுட்ருக்காரு, ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காரு. உங்களை மேரேஜ் பண்ணணும் அப்போ நான் என்னென்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், என்னென்ன ப்ராப்ளத்தை செட்டில் பண்ணணும், என்ன சொல்கிறது ஃபினான்ஷியலி ஓகேவா, கெரியர் வைஸ் ஓகேவா, இவர் ஆக்சுவலி ஒரு பிளானிங்லாக இருக்கார் எனக்கு தெரிஞ்சு. உங்களை இப்போ கமிட்மெண்ட்னு சொல்லும்போது நமக்கு இங்கே ஸ்லோவாக இருக்கலாம் மேபி. பட் இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு காலில் ஒரு மெசேஜோ வருதுங்கிறது கன்ஃபார்ம். ஓகே. ஏன்னா இவருக்கு உங்கள் மேலே ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிட்டு உண்டு. எமோஷ்னலி இவர் கனெக்டட் ஆகும். பட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் உண்மையான விஷயம் நமக்கு இதுதான். ஓகே. நமக்கு டவருக்காக நமக்கு 2 times வந்துட்டு சம்டைம் இந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கணும், கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டைமில் ஏதோ ஒரு விஷயம் பேக்கில் பிடிச்சி இழுக்குதான் அப்படின்னா இவருக்கு இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரீகன்சிலேஷன் ஒரு ரியூனியன் பாசிபிள் ஆகும். ஏன்னா நமக்கு சன் கார்டு வர தொடங்கிட்டு அப்போ கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன், நீங்கள் நெகட்டிவான ஒரு சர்க்கிள் போயிட்டுருக்கு அப்படின்னா நியர் ஃப்யூச்சர் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவான அவுட்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ அப்போ நமக்கு மனசிலாகிற விஷயம் என்ன அப்படின்னா சேசிங்கில் போக வேண்டாம், சேசிங் பண்ணாதுங்க, செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இவருக்கு தேர்ட் பார்ட்டியோட கேரக்டர் மனசிலாகிட்டு சம் சுச்சுவேஷன் தேர்ட் பார்ட்டியை டக்குன்னு இக்னோர் பண்ணுறதோ இல்லைங்க தேர்ட் பார்ட்டியை டக்குன்னு கலைத்து விட முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். பட் தேர்ட் பார்ட்டி பற்றி இவர் நல்லா மனசிலாக்கி வச்சுட்டு உண்டு. அதே சேம் டைம் உங்களோட ஸ்நேகம் இவருக்கு மனசிலாக்கி வச்சுட்டு இவர் பிளானிங்லாக இருக்கார். அவர் கரெக்டான ஒரு டைமில்
இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு காலில் ஒரு மெசேஜோ ரிசீவ் ஆகும். அது ஏன்னா இவரோட மைண்டில் 24/7 இருக்கிற தாட்ஸ் ஆக்ஷன் எடுக்கிறது பற்றி. காலோ ஒரு மெசேஜோ இல்லைங்க உங்களுக்கு நேரில் மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா இவருக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கு நம்ம சொல்லலாம். ஸோ சேசிங்கில் போகாதுங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் இவரை ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களோ, எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இவரை மைண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்களோ, எவ்வளோ தூரம் என்ன சொல்கிறது உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகலாம், அவ்வளோ தூரம் தேர்ட் பார்ட்டி விட்டுக்கிட்டு உங்ககிட்ட வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, தென் நமக்கு இனி இம்பார்ட்டன்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், எம் லெட்டர் இம்பார்ட்டன்ட், சி இம்பார்ட்டன்ட். எஸ். ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேம்லேயோ இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 23 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 38 இம்பார்ட்டன்ட், 19 important, 19 important, 16 is numbers important நமக்கு இங்க. 50 important, 17 important, 18 important, 49 important. Yes. இனி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 16 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட், 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட், 999 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ 999 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். 999 பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நமக்கும் எத்தனை தூரம் இது ரியலாக இருக்குது ட்ரூவாக இருக்குன்னு மனசில் ஆக்கிக்கோங்களா அதனால. ஓகே, தென் இனி இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். எஸ். ஓகே, இனி இம்பார்ட்டன்டான டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 important, 10 important, 16 important, 19 important, August month important, 8 important. Okay. Yes. Yes. இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கோ ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எது நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.